10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு. A 8க்கும் குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பக எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பக எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. வந்து செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். A பெருக்கல் B மைனஸ் C = A பெருக்கல் B மைனஸ் A பெருக்கல் C. B மைனஸ் C வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். B மைனஸ் சின்னு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பியோட உறுப்புகளிலிருந்து சியோட உறுப்பு வந்து கழிக்க போகிறோம். பியோட உறுப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னா 2, 3, 5, 7. வந்து சியோட உறுப்பு வந்து 2 மட்டும் தான். இந்த 2 மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் உள்ள உறுப்புகள் வந்து 3, 5, 7 மட்டும்தான். அப்போ B மைனஸ் C நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அடுத்து இந்த B மைனஸ் சியோட ஏவை வந்து பெருக்கணும். ஏவோட உறுப்புகள் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. இப்போ 1வது உறுப்பை வச்சு B மைனஸ் சியோட உறுப்பில் முதல் உறுப்பு வந்து பெருக்கணும். அடுத்து 2வது உறுப்பை வச்சு 2வது உறுப்பை பெருக்கணும். அடுத்து 3வது உறுப்பை வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் பெருக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முதல் உறுப்பை வச்சு 3 உறுப்பையும் பெருக்கி போட்டுருங்க. அடுத்து 2வது உறுப்பை வச்சு 3 உறுப்பையும் பெருக்கி போட்டோம்னா வந்து A பெருக்கல் B மைனஸ் சின்ற உறுப்பு நமக்கு வந்து கிடச்சிரும். அடுத்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A பெருக்கல் Bன்ற உறுப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஏவையும் பியையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க போடணும். ஏன்ற உறுப்பு வந்து 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். Bன்ற உறுப்பு வந்து 2, 3, 5, 7. இந்த ஏன்ற உறுப்பில் முதல் உறுப்பை வச்சு 4 உறுப்பையும் பெருக்கி போடணும். அதே மாதிரி 2வது உறுப்பை வச்சு 4 உறுப்பையும் பெருக்கி போடணும். அடுத்து அதே மாதிரி B A பெருக்கல் B ஏன்ற உறுப்பையும் சின்ற உறுப்பையும் பெருக்கி நம்ம வந்து போடணும். முதல் உறுப்பை வச்சு சியில் ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ 1,2. அடுத்து 2வது உறுப்பை வச்சு சி 2,2, 3,2. இதே மாதிரி ஒரு உறுப்பையும் நம்ம வந்து பெருக்கி போட்டுக்கலாம். அடுத்து வந்து A பெருக்கல் B மைனஸ் A பெருக்கல் C. இது என்னென்னா A பெருக்கல் B வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து A பெருக்கல் Cயை வந்து கழிக்கணும். அப்படின்னா கழிக்க போகிறோம் அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் வந்து அதிகாயிரும். அப்படி தானே அர்த்தம். அது போக மிச்சம் உள்ள உறுப்புகள் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சி இதை என்னென்ன உறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னா 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7 இந்த உறுப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகிடும்.